Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜிஎஸ்டி ரீஃபார்ம் ஜிஎஸ்டி 2.0 2025 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை இந்த வீடியோல நம்ம இப்ப பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1, ஜிஎஸ்டி கவுன்சிலிங் எத்தனாவது கூட்டத்தில் ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது? ஐம்பத்தி ஆறாவது கூட்டம். ஜிஎஸ்டி 2.0 இன் புதிய கட்டமைப்பை பரிந்துரைத்தவர் யார்? ஆன்சர் ஜிஎஸ்டி கவுன்சில். ஜிஎஸ்டி 2.0 வில் பின்வரும் எந்த ஜிஎஸ்டி அடுக்குகள் நீக்கப்பட்டுள்ளன? ஆன்சர் 12% மற்றும் 28%. ஜிஎஸ்டி 2.0 இன் கீழ் சூப்பர் ஆடம்பர பொருட்களுக்கு எந்த ஜிஎஸ்டி விகிதம் குறிப்பாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 40%. ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தங்கள் முதன்மையாக இவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன. ஆன்சர் வரி கட்டமைப்பை எளிமைப்படுத்துதல் மற்றும் நுகர்வை அதிகரித்தல். சிம்பிளிஃபையிங் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் பூஸ்டிங் கன்சம்ப்ஷன். ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தங்களால் எதிர்பார்க்கப்படும் குறைந்தபட்ச வருவாய் இழப்பு எவ்வளவு? ஆன்சர் 3700 கோடி. ஜிஎஸ்டி 2.0 பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? ஏற்றுமதிகளுக்கு இப்போது 5% வரி விதிக்கப்படும். அதாவது ஆப்ஷன் ஏ 12% மற்றும் 28% அடுக்குகளை நீக்குகிறது. இதுவும் கரெக்டானதுதான். ஆடம்ப பொருட்களுக்கு 40% வரி விதிச்சிருக்காங்க. இந்த ஆப்ஷன் பி இதுவும் கரெக்ட் தான். ஆப்ஷன் டி கல்வி சார்ந்த பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி ரத்து. இதுவும் கரெக்ட் தான். அப்போ தவறானது எதுனா ஏற்றுமதிகளுக்கு இப்போது 5% வரி விதிக்கப்படும். நுகர்வோர் சாதனங்களுக்கு 28% இருந்து 18% ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டது. ஆன்சர் டி ஏசிகள், டிவி அண்ட் டிஷ்வாஷர். உள்ளீடுகளுக்கான ஜிஎஸ்டி 18% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் அமோனியா, சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஜிஎஸ்டி 2.0 சீர்திருத்தங்கள் எப்போது நடைமுறைக்கு வர உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி செப்டம்பர் 22, 2025. ஜிஎஸ்டி ஏடி என்பதன் விளக்கம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல்.
அதாவது GST-AT அப்படின்னா GST மேல்முறையீட்டு தீர்ப்பாயம். பாவ வரி விதிப்பு விகிதம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 40%. அதாவது 40% GST வரி விதிக்கப்படும் பொருட்களை நாம பாவ பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த பாவ பொருட்கள் அப்படிங்கிறது பொதுவா நம்மளோட சமூகத்திற்கு தீங்கு விளைவிப்பதாக கருதப்படும் பொருட்கள். அதாவது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கலாம். இந்த பொருட்களை நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம சுற்றுச்சூழலுக்கும் தீமையா இருக்கும். அது இல்லாம அது நம்மளோட உடம்புக்கும் தீமையா இருக்கும். அந்த மாதிரி பொருட்களை நம்ம பாவ பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். பாவ பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மது, புகையிலை, சூதாட்டம் அல்லது பந்தயம், அதிக கொழுப்பு அல்லது சர்க்கரை உள்ளடக்கம் கொண்ட உணவுப் பொருட்கள். இந்த மாதிரி பல பொருட்கள்லாம் சேர்ந்து, அதாவது நமக்கும் நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு, நம்மளோட உடம்புக்கும் நம்மளோட சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை பாவ பொருட்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு 40% அரசாங்கத்தால வரி விதிக்கப்படுகிறது. பாவ வரியின் நோக்கம். கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி வருவாயை அதிகரிப்பது, பொருட்களின் நுகர்வை குறைப்பது. இந்த பாவ வரியின் மூலமா அரசாங்கத்திற்கு கிடைக்கப்படுகின்ற வருவாய் 40%ம் சமூக நலன் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க. GST 2.0வின் புதிய அடுக்கு அமைப்பு என்ன? கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 0%, 5%, 18% and 40%. இந்த வீடியோல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் GST ரீஃபார்ம் GST 2.0 2025க்கான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோஸ்க்காக டைம்ஸ் டு அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching this video.